நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முளைப்பாரியில் தமிழ் உயிரெழுத்துக்களை வடிவமைத்து இளம்பெண் ஒருவர் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். ராசிபுரம் அருகே கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு விவசாயத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக திவ்யா பாரதி என்ற இளம்பெண் புதுமையான முயற்சியில் ஈடுபட்டார். முளைப்பாரி அமைப்பின் மூலம் தமிழ் உயிரெழுத்துக்களை அழகாக வடிவமைத்து பாரம்பரியம் மற்றும் விவசாயம் இணைந்த விழிப்புணர்வு நிகழ்வை உருவாக்கினார். இந்த முயற்சியினை இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் ஆர்வமுடன் கவனித்து விவசாயத்தின் அவசியத்தை புரிந்து கொண்டனர். நான் பாத்தீங்கன்னா உயிரெழுத்தை சம்பந்தப்படுத்தி முளைப்பாரி கான்செப்ட் போட்டிருக்கேன். இது எதுக்காக போட்டிருக்கேன்னா, சித்திரை மாசம் ஏன் திருவிழா கொண்டாடுவாங்கன்னா மழை வேண்டி கொண்டாடுவாங்க. அதனால மழை பெஞ்சாதான் பாத்தீங்கன்னா பயிர்கள் விளையும். நம்மளோட தமிழுக்கும் நம்மளோட பாரம்பரியத்துக்கும் ரிலேஷன் இருக்கு, ரொம்ப சம்மந்தம் இருக்கு. நம்மளோட மழை பெஞ்சால்தான் பாத்தீங்கன்னா பயிர் விளையும். அதே மாதிரி நம்மளோட தமிழ் பண்பாட்டை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். விவசாயத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விவசாயம் முதுகெலும்புன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கலாச்சாரத்தை என்னைக்குமே மதிக்கணும்.